சார் பொதுவா இந்த மாதிரி மார்பிங் நடந்துருச்சு அப்படின்னா, அத பதிவு செய்யறக்கு என்னென்ன முறைகள் இருக்கு சார்? பொதுவா இத வந்து சைபர் கம்ப்ளைண்ட்டா நம்ம பண்ணணும். இம்மீடியட்டா அது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு ஆதாரமா எந்த சைட்ல இருக்குது, ஓகே அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அக்கவுண்ட் யார் அத பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, இம்மீடியட்டா அந்த சோசியல் மீடியா Facebookனா Facebookல அவங்க முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட்ட ரைஸ் பண்ணி அத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். 2வது அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் போலீஸ்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுக்கணும். ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ட குடுத்துடலாம். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கு உண்டான அந்த போர்ட்டல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்றதுக்கு வந்து நம்ம ஆர்டிஐ மூலியமா கேட்கலாம். இல்ல நேர்ல போய் கூட கேட்கலாம். கேட்டு நீங்க வந்து ஒரு 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 4 நாள்ல இருந்து 1 வாரம் கழிச்சு நம்ம கேட்டோம்னா, அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சார் ஒரு பொதுவா வந்து ஒரு தனி நபருக்கு வந்து சமூக கடமைகள், சோசியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது அதிகமா தேவை இருக்குதா சார்? கண்டிப்பா ஒரு பெண்ண வந்து காக்கக்கூடிய ஒரு கடமை வந்து ஒரு ஆணுக்கு உண்டு. ஸோ அந்த பெண்ணுன்றது வந்து நம்ம வீட்டு பெண்ணா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த ஒரு பெண்ணுக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்தாலும், அவங்கள வந்து நம்ம வீட்டு பெண்ணுக்கு வந்த பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவோமோ, அத வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணி ஆகணும். அது வந்து நம்ம சமூக கடமைன்றது தான் என்னுடைய கருத்து. மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள், இல்ல பிரச்சனைகள் இருந்தாலோ, தாராளமா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லன்னா ஜெனரலா இருந்தாலும் கமெண்ட்டே பண்ணுங்க. தாராளமா உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.